ஏய் அவன் இன்டர்நெட் இமெயில்னு போட்டு பின்னிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இன்னும் ஓல்டு டைப்ல பேனாவை பிடிச்சி லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க. என் கடை டெலிபோன் நம்பரை தர்றேன், போன்லயே பேசி பிக்கப் பண்ணிக்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதடா. ஏப்பா சாமி, நீ சாதாரண சாமி இல்லடா, ஒரு சாதாரண போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணாத. இந்தியாவிலேயே தப்பே பண்ணாத, லஞ்சமே வாங்காத ஒரே டிபார்ட்மெண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான். இன்னைக்கு வேணா நான் காக்கி சட்டையை போட்டு சுற்றிட்டு இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கதர் சட்டையை போட்டு ஒரு பெரிய அரசியல்வாதியா வரல. வந்தே மாதரம் வந்தே மாதரம். அம்மா, இன்னைக்கு வேணா மற்றவங்க எழுதுகிற போஸ்ட்டை நீ டெலிவரி கொடுத்துட்டுக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சினிமா டைரக்டருக்கு பெரிய போஸ்ட் நீ வர போறியா இல்லையான்னு பாடுறா. டண்டன் 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 டண்டன். ஐயா கட்டு, டேய் போய் வேலை பாருங்கடா. காணாமல் டைரக்ட் பண்ணாலும் அடி விழுகுது வர்றானுங்க. ஐயப்பா குட் மார்னிங். ஒண்ணும் பண்ணாத, நல்லா ஐயப்பா அப்புறம் பாக்குறேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாமி கும்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. அவ பெருசா சாமி கும்பிட வந்துட்டாங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. சும்மாடா வாலு. நான் சும்மா தான் சொன்னேன். வாப்பா மார்னிங் சார். வாப்பா போஸ்ட்மேன், என்ன விஷயம்? அம்மா துளசி அம்மா, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குது, வாங்க வாங்க. டேய், 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 டேய். சின்ன குட்டி பாருங்க விட்றா அவரை, வாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்டா? நீ அப்படி போட்டா நான் எப்படி எடுக்க முடியாதா? ஏய் குடி குடு. அப்பா அவங்க கிட்ட இருந்துதான். கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இரு இரு வர. உன்னை மறந்துடுவேனா? இந்தா. வணக்கம். சௌபாகியவதி துளசிக்கு உன் தபால் பெட்டி எண் 329, தபால் பெட்டி எண் 786 ஸ்ரீனிவாசனின் தாயார் எழுதுவது. உன் போட்டோவை பார்த்ததும் என் பையனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. உன்னை பற்றிய விஷயங்கள் தெரிந்த பிறகு இன்னும் அதிகமாகவே பிடித்துவிட்டது. மற்ற விவரங்களோடு நல்ல முகூர்த்தம் பார்த்து வரலாம் என்று இருக்கிறோம். நாங்கள் வரும் தேதியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்கள் பையனுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ண வேண்டும். நீங்கள் உடனே கடிதம் எழுதவும். இந்த நம்பருக்கு போன் செய்யவும். இப்படிக்கு தபால் பெட்டி எண் 786 ஸ்ரீனிவாசனின் தாயார். எல்லாம் கடவுள் செயல்மா. அப்போ நெக்ஸ்ட் ஹனிமூன் தான். இந்த அப்பாவை மறந்துடாதம்மா. போங்கப்பா, நீங்க எப்போ என் கூட தான் இருப்பீங்க. குழந்தையோட வாக்கு கடவுளோட வாக்கும்பாங்க. நீ சொன்னது பழிச்சிச்சுடா. அப்பா மழை வர போல இருக்கு. ஆமாமா, நல்ல சகுனம். இப்பவே போய் எஸ்டிடி பண்ணிட்டு வந்துடலாம். அப்ப எங்க வீட்ல படிக்கலாமே? ஆமாப்பா. வேணாமா, எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிக்கலாம். நீ போய் கூட எடுத்து வா. சரி. சீக்கிரம் சீக்கிரம். பைசா கோட் தான் பண்ணிக்கோங்க சார். ஹலோ, கட்டாயிடுச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. எதுக்கு போட்டோ எடுக்கிற? எப்ப பார்த்தாலும் போட்டோ எடுக்கிற? நான் ஹலோ நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல. நான் கொஞ்சம் நாளைக்கு காலங்காத்தாலே போய் பண்ணிடலாமா? சரிப்பா. துளசி, நான் போயிட்டு வரேம்மா.
இன்னைக்கு எப்படியாவது ஆஃபீஸரை கன்வின்ஸ் பண்ணி பிஎஃப் பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்ல போகிறேன். உனக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுதுன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பாவம் அவருக்கு பொண்ணே இல்லை, எல்லாம் ஆம்பளை பசங்க தான். நீனா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அப்பா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பரவாயில்லம்மா. வரட்டுமா? அப்பா என்னம்மா? ஒன்றும் இல்லை. என்ன திருட்டுத்தனம் பண்ற? எல்லார்கிட்டயும் சொல்லிடவா? வேணும்டா. அப்ப நானும் உங்க கூட வருவேன். ஓகே. பி a good girl. இன்று ஐடியா அப்பாசாமியின் காதலை நேசிக்கும் தினம், காதலர் தினம். அம்மா ரொம்ப ஜாஸ்தி வைக்கப்படாதுமா. பொண்ணுங்க வைக்கப்பட்ட எங்காலுக்கு தாங்க மாட்டானுங்க. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சார். அதுக்கு நீ எதுக்கு வைக்கப்படுற? உன்னை கட்டிக்கு போறவங்கள வைக்கப்படணும். நான் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவர் வேண்டான்ட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அதுக்கா வைக்கப்பட்ட? ஆமா அதுக்கு சார். அழுகணும். எப்படி சார் இன்னொருத்தர் கட்டிக்க முடியும்? சரி விடு. காரைக்குடியில் ஒருத்தர் லவ் பண்றாளுங்க, கன்னியாகுமரியில் இன்னொருத்தர் கழுத்து நீட்டிறாளுங்க. அவங்களுக்கு மத்தியில காதலிச்சவனுக்கு தான் கழுத்து நீட்டு வந்துட்டு உறுதியா இப்படி கட்ட வரல தேய்ச்சி நிக்கிறியே. ஐ லைக் யூ. கவலையே படாத, உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அவன் வீடு எங்க இருக்கு? தெரியாது சார். தெரியாதா? அவன் மூஞ்சிவாவது பாத்திருக்கியா? இல்ல சார். உன் வீடாவது அவனுக்கு தெரியுமா? தெரியாது சார். உன் முகரக்கிட்டையாவது அவன் பாத்துருக்கானா? இல்ல சார். இந்த சனியனுக்கு பேரெல்லாம் லவ். கருவமலை எப்படி நடக்குது? சார் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னதான் பரிச்சை எழுதணும். எனக்கு முன்னாடி சீட்ல அவர் உட்கார்ந்துருந்தாரா, அவர் பேப்பரை பார்த்து தான் நான் காப்பி அடிச்சேன். அப்படிதான் சார் நான் பாஸ் ஆனேன். அங்கதான் சார் எங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் நம்பரை பார்த்து அவர் காலேஜுக்கு 4 லெட்டர் எழுத, என் நம்பர் பார்த்து என் காலேஜுக்கு அவர் லெட்டர் எழுத, இப்படி மாறி மாறி லெட்டர் எழுதி நாங்க லவ் ஆமா, சேர்ந்தோம் சார். இடையில போஸ்ட் பண்ணாங்களா மாமா வேலை வருமா? ஏமா காலேஜ் தான் மூடிட்டாங்களே, அந்த சனியை முடிச்சவன எங்க போய் தேடுவேன்? அவனெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. போமா. அந்த தியாவேணி நீதானா? ஆமா. அஜித் நான் தான். ஐயோ இதுக்கு தான் முகரக்கட்டையை பார்த்துட்டு லவ் பண்ணுங்கிறது. ஏண்டா சைக்கிள் கேபிள் நீ காலேஜுக்கெல்லாம் போனியா? விக்டோரியல் சார். போடா, சைஸை பார்த்து எகிரிடுச்சு பொண்ணு. துளசி சௌக்கியமா? எங்கம்மா கிளம்பிட்டேன்? நான் ஃபோனுக்காக போல. அப்ப கட்டாயமா நீ ஃபோன் பண்ண தான் போற. வெக்கப்படாதுமா. அப்போ ஃபர்ஸ்ட் காதலு, அப்புறம் தானே கல்யாணம். இப்போ எல்லா பார்ட்டியும் டெலிஃபோன்லேயே ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. நிறைய பொருள் வந்திருக்கு. ஒரு டூத் பிரஷ் வாங்குனீங்கன்னா ஒரு சூட் கேஸ் ஃப்ரீ. ஒரு டூத் பிரஷ் வெறும் 550 ரூபாய் தான். ஒரு டூத் பேஸ்ட் வாங்குனீங்கன்னா ஒரு பல் செட் ஃப்ரீ. இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ரீனிவாஸோட அம்மா. ஸ்ரீனிவாசோட அம்மாவை விற்கிறது இல்லையே. நீங்க யாரு? நான் துளசி பேசுறேன். தூத்துக்குடிக்கே உப்பு வேணும்னு கேக்குறாங்கம்மா. துளசி, நான் தான் சித்தப்பா பேசுறேன். எனக்கு சித்தப்பாவே கிடையாது. அது இல்ல, அது பசங்க எல்லாம் சீனிவாஸ் உட்பட என்ன சித்தப்பா சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க குரூப்லயே நான் தான் கொஞ்சம் ஹானஸ்டான ஆளு. இது என்ன சொல்றீங்க? யாரு? சீனிவாச உடனே கூப்பிடணுமா? இப்போ 5 மினிட்ஸ்ல கூப்பிட்டு வந்துடுறேன். அர்ஜென்ட்டா போற. ஓனர் வந்தா ஒரு வார்த்தை சொல்லிருமா? சரி. பைத்தியமோ? ஓனர் வந்துட்டான்டா. எழுத்து சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, இவனுக்கு கழுத்தே சரியில்லை. வா அட்ஜஸ்ட் பண்றேன். சார் என்ன சார் அந்த சைட் போ சொல்றேன். சாச்சா, சாருக்கு கழுத்துல ஒரு யூ டர்ன் இருக்கு, அதனால அடிக்கடி இப்படி எழுத்துக்கும். அதை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. சித்தப்பா அந்த சைட் ஃபோன் இருக்குடா. அப்பப்போ உங்களை பத்தி உயர்வா சொன்னேன் சார். இவர் என் ஃப்ரெண்டு. சரி, அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணும் இல்ல, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவருக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருந்தாரு. மன்னிக்கணும், அவருக்கும் உங்களை மாதிரியே கழுத்து அடிக்கடி இப்படி இழுத்துக்கும். ரோட்ல ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருந்தப்போ இப்படின்னு இருக்கார். எதிர்த்தாப்புல வந்த லாரிக்காரன் சரி லெஃப்ட்ல தானே வர சொல்றான்ட்டு ஸ்ட்ரைட்டா வந்து இவருடைய 2 வீலர் லாரியுடைய 4 வீல்ல மாட்டி ஹாஸ்பிட்டல் கட்டில்ல இப்போ 8 வீல்ல படுத்திருக்கார். எப்ப வேணாலும் போன் வரலாம். வந்துருச்சு. ஹலோ, ஆமாங்க நான் சீன். ஹலோ. என்னாச்சு? ஆமாங்க கொஞ்சம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை அடிச்சிருவான். ஹலோ, நான் துளசி பேசுறேன். நான் தான் ஸ்ரீனிவாஸ் பேசுறேன். அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 786. நேத்து எங்க அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்படிங்களா? இங்க கிளைமேட் சரியில்லாததுனால லைன் கிடைக்கல. பரவாயில்லைங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா ஸ்வீட்டா இருக்குங்க. தேங்க்ஸ். நீங்க ஃபோன் பண்ண சொல்லி லெட்டர்ல எழுதிருந்தீங்க, அதனால தான் ஃபோன் பண்ணேன். வச்சுட்டா? ஐயோ வைக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ வைக்காதீங்க. நான் உங்ககிட்ட நிறைய நேரம் பேசணும் தான் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். நீங்களும் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப பேசுங்க. ஐயோ,
என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்கு. ஏற்கனவே 48 ரூபாய் ஆயிடுச்சு. ஐயோ 48 50 நடுவுல 2 தான் இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட் ஏங்க உங்க ஃபோன் நம்பர் கொடுங்களேன், நான் பண்றேன். எனக்கு ஃபோன் கிடையாது. ஐயோ உங்களுக்கும் ஃபோன் கிடையாது, எனக்கும் ஃபோன் கிடையாது. இந்த ஃபோன் இல்ல இந்த ஃபோன் ஃப்ரெண்ட் ஃபோன். அது மறுபடியும் உங்களை எப்படிங்க? ஹவுஸ் ஓனர் வீட்ல ஃபோன் இருக்கு. சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க சொல்லுங்க. 1 மினிட். ஐயோ இந்த நேரம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட பென் இல்லையா? பென் இல்லாம ஏன் வரீங்க? சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. ஆலப்பி கோட் 4 0477 493 33. ஓகேங்க வச்சிருங்க.